சொல்லுங்க. நீங்க கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிலையை உடைச்சு அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் செலவிடுவீங்களா? நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுவே உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை இடிக்கிற? வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பங்கள் செக்கிழுத்தம் இந்த மாட்டுக்கு என் பாட்டை இருக்கான்ல வாபுசி, எங்கே வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு, எங்கே வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. தூக்கில் தொங்கினால என் பாட்டை மருது வண்டி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, எங்கே இருக்கான்னு சொல்லு. கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனால என் பாட்டன் தீரன் சின்னமன் அவன் எங்க? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு உலக புகழ்பெற்ற கடற்கரையில் உங்களுக்கு கல்லறை வந்துச்சு? ஒரு சமாதி 100-150 கோடி கட்டியிருக்க. படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கட்டி இடிஞ்சு கூட்டிச்சோரா விழுகுது. 300 பிள்ளைங்க படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு. மரத்து நிழல உட்காந்து படிக்குது பல ஆயிரம் 11 பிள்ளைய. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியல உன்னால. கோயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த வழிபாடுறது முட்டாள், கடவுளை கும்பிட்றேன் அப்போ முட்டா பைத்தியக்காரன் புதவுளியை கும்பிட விட்டா 2 ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை